மார்க் டெஸ்ட்டில் ஸ்கோரே வரமாட்டேங்குதா? எனக்கு எல்லா கான்செப்ட்ஸும் தெரியுது, ஆனால் மார்க்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. பர்சன்டேஜ் அடி வாங்குது, அக்யூரசி மிஸ் ஆகுது. என்னால் டயத்துக்கு எந்த கொஷினையும் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு கொஷினில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு டிஐ வந்து ரொம்ப நேரம் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய queries இருக்குது, செல்ஃப் டவுட் இருந்துச்சுன்னா தென் டெஃபினெட்லி திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. வணக்கம் வாபிசாவி பேங்கிங் ஸ்குவாட். வெல்கம் டு another மார்க் டெஸ்ட் சீரீஸ் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இட் இஸ் லைக் நான் எப்போதுமே இது கூட மார்க்கில் வந்து அனலைஸ் தான் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ரெக்கார்டிங் த பேப்பர் இட் செல்ஃப். ஸோ எப்படி பேப்பர் அட்டம் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணி காமிச்சா மட்டும்தான் தட் வில் ரீச் யூ வெரி குயிக்லி. ஸோ எஸ், இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் வந்து நான் சொல்லுவேன். எப்போதுமே நீங்கள் எந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் குவான் செக்ஷன் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ குவான் செக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஃபோர் தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கன் டு கெட் த நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ லைக் அண்ட் ஷேர் இட் இன் யோர் பியர் சர்க்கிள். ஸோ அந்த 3 போனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கோர் பூஸ்டர். ஸ்கோர் பூஸ்டரில் அப்ராக்சிமேஷன் இருக்கும் அண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும், நம்பர் சீரீஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிஓ லெவலில் இருக்கக்கூடியது. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஆர்டர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதுக்கு அடுத்து வந்து அப்ராக்சிமேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ராங் நம்பர் சீரீஸ் நான் எப்போதுமே கடைசியாக தான் வைப்பேன், என்னால் டீகோட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நான் போடுவேன். அண்ட் செகண்ட் ஆர்டர் வந்து டிஐ வந்து ஒரு 3 செட்டு வந்து இருக்கும். இந்த 3 செட்டில் சம்டைம்ஸ் 3 செட்டும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா 1 or 2 செட் நம்மளுக்கு டிஃபிகல்ட் லெவலில் வைப்பாங்க. அண்ட் அதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டிஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிஐயில் இருக்கக்கூடிய எல்லா 5 கொஷின்ஸும் நம்ம போடணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து விட்டுடுங்க. அதில் 5 கொஷின்ஸும் ஈஸியாக இருக்கும், இல்லை 2 to 3 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், மீதி 2 கொஷின் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷினை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா அரித்மெட்டிக் செக்ஷன். அரித்மெட்டிக் செக்ஷனில் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஜோன் என்னவோ அந்த கொஷின் ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். பட் அங்கே நான் காஷியஸ் சொல்வேன் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஜோனாக இருக்கக்கூடிய கொஷின் உங்களுக்கு லென்த்தியாக இருக்கும் அண்ட் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லாத ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கேயுமே ஸ்ட்ராங் ஜோன் ப்ளஸ் ஈஸி லெவல் ஆஃப் த கொஷின், இது ரெண்டுமே வந்து அங்கே பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஸ்பீடாக போட முடியும். அண்டு கொஷினுடைய லெவல் வந்து பாருங்கள், இது ரெண்டும் பார்த்து தான் அரித்மெட்டிக் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த அப்ராக்சிமேஷனில் விட்ட கொஷின், அதுக்கப்புறம் டிஐயில் விட்ட கொஷின், இதெல்லாம் வந்து நீங்கள் கடைசியாக வந்து 4th வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் இது தான் வருமா, இந்த ஆர்டரில் தான் போவேனா அப்படின்னு கேட்டால் போக மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஸ்கோர் பூஸ்டரில் பெருசாக ஸ்கோப் இல்லாத மாதிரி இருக்கும், ஸோ நான் டிஐ எடுத்துடுவேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு டிஐ ஸ்கோர் பூஸ்டர் ரெண்டுமே ஹோப் இல்லாத மாதிரி இருக்கும், ஸோ அரித்மெட்டிக் போவேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கு வேரி ஆகும் அண்ட் அது பேப்பரை பொறுத்து தான் இருக்குது. அதுதான் வந்து ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நம்ம மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து போகலாம். அண்ட் அதுலேருந்து நீங்கள் போகிறப்ப நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் பிஃபோர் தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் வாபிசாவி பேங்கிங் ஆஸ்பிரண்ட் டைரிஸ். ஓகே, ப்ராபபிலிட்டி கொஷின் இருக்குது, ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஓகே, மிஸ்ஸிங் டிஐ எல்லா கொஷினும் ஈஸியாக இருக்கா? இருக்குது. அடுத்து இது ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, அப்ராக்சிமேஷன் போடலாம். அண்டு ஸ்டார்டட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போடலாம். அண்டு மிக்சர் அண்ட் டெலிகேஷன் மாதிரி இருக்குது, போடலாம். அண்டு வேறு என்னது? ஓகே, இது வந்து 2 குவான்டிட்டியும் கண்டுபிடிக்கணும். டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் சோல்டு, ஓகே, இது வந்து ஈஸி, இது வந்து போடலாம். ஓகே, அடுத்து எல்லா கொஷினும் ஈஸியாக தான் இருக்குது. டோட்டல் கவர் ஓகே. ஓகே, டிஐ வந்து இது போடலாம். 3 கொஷின் மாட்டிடுச்சு இங்கே. இது வந்து டிரைவ் பண்ணணும். ஓகே, இது வந்து சூப்பர் கொஷின். ஓகே, ஈஸியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு 25 கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி பார்ப்போம் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுதுன்னு. நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் ஃபயர்டு பை ஆல் 5 guns in 5 seconds இஸ் 200. ஓகே, 5 guns 5 seconds வந்து வச்சுருக்காங்க. ஓகே, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நம்பர் ஆஃப் த புல்லட்ஸ் ஃபயர்டு பை எஸ் அண்டு டி இன் 8 seconds. ஓகே, எஸ் வந்து எவ்வளோ? 10%, டி வந்து 30%,
அப்போது இது வந்து 20, இது வந்து 60, இது வந்து 5 செகண்ட்ஸுக்கு தான். அப்போ 8 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். இது 60யா, இது வந்து 20, இது ரெண்டும் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு 8 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 12 8s are 96. இது வந்து எவ்வளோ 10ஆ, சாரி 5 4 into 8, 4 into 8 வந்து 16. ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து சாரி 5 வந்து 4 into 32 டிஃப்ரென்ஸ் வந்து 64. ஸோ ஆன்சர் வந்து 64 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் தி செகண்ட்ஸ் புல்லட்ஸ் ஃபயர்டு பை P in 6 seconds to that of Q in 4 seconds. P வந்து என்னது 15னா 30, Q வந்து எவ்வளோ, Q வந்து 25னா 250. ஸோ இது வந்து 5, அப்போ 40. இது வந்து 6 seconds 5 36. ஸோ இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ 9:10 இருக்குது. அடுத்த கொஷின் the number of bullets fired by gun Q and R together is 5 seconds. ஓகே, Q and R together வந்து 5 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தேவையில்லை, டேரெக்டாக Q and R ஆட் பண்ணிடலாம். 45% அண்ட் S and T ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 40%. ஸோ 45/40 என்ன வரும், 40 மோருன்னு கேட்குறாங்களா, அப்போ 5/40 1/8. 1/8 உடைய பர்சன்டேஜ் வந்து 12.5. ஓகே, அடுத்து the number of average number of bullets fired by guns in Q and S in 1 secondsன்னு கேட்குறாங்க. Q வந்து 25 வந்து 50, அப்போனா 10. S வந்து எவ்வளோ 10, 10%னா 20, 20னா 4, 10 4 14, ஆவரேஜ் வந்து 7. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து the number of bullets fired by R in 6 seconds. R வந்து 6 செகண்ட்ஸில் எவ்வளோ 20னா 40, 40ன்றது 5னா 6ன்றது 48, 48 இது வந்து 30னா 60, 48/60, 48/60 வந்து என்ன வரும் 4/5, 4/5னா என்ன வரும் 80% வரும். ஓகே, அடுத்த கொஷின் இந்த மாதிரி தான் நான் பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் சால்வ் பண்ணுவேன். அடுத்து இந்த கொஷின் போகலாம், இதுவுமே ஈஸியாக இருக்குது. இஃப் த சம் ஆஃப் தி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் டுகெதர் பி. ஓகே, ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் சேவிங்ஸும் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ரெண்ட்டு வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பி வந்து 31,000, இது வந்து 30%. அப்போ இது வந்து 70%. 70% ஈக்குவல் டு 315னா என்ன வரும் 4 5, அப்போது 100% வந்து 45,000. ஓகே, அடுத்த கொஷின் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் தி ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் பை ஏ அண்ட் தி வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் டோட்டல் சேலரி இஃப் த சேவிங்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஏ இஸ் 40%. என்ன கேட்குறான். ஓகே, டோட்டல் சேலரி வந்து 40. இல்லை ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் தி ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் வித் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த. ஓகே, சேவிங்ஸ் வந்து 4,050, 40,000 வந்து 50. இது வந்து 3 டைம்ஸ்னால் 1 3 500. இது வந்து இப்போ என்னென்னா 40,000. இப்போ வந்து 1%. ஓகே, இப்போ வந்து இது டோட்டலாக எவ்வளோ. ஓகே, 5,354,000. இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ. ஓகே, சேவிங்ஸ் வந்து ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 36 டிவைடட் பை 90, 4/10 4/10ன்னு பார்க்குறப்போ 40%. இதுக்கு ஒரு போட்டு பார்த்துடலாம். ஆமாம், 40% தான். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து the ratio of the travel expenses to savings amount of C if he saves. ஓகே, C வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1450. ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 60% கொடுத்துருக்காங்க. ஸோ 60%னா இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 36,000 பேலன்ஸ் போக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24,000. ஸோ 24,000ல் வந்து இதில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றப்போ 1,400. பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராவலில் வந்து 600 9 90 இல்லை வெறும் 9,600 தான் இருக்கும். இது 1 வராது. ஸோ 0 கேன்சல் ஆகிடும். இது வந்து என்ன டேபிளில் வரும் 12 டேபிள் வந்து 8 டைம்ஸு, இது வந்து 12 டைம்ஸு 2:3. 2:3. ஓகே, அடுத்து வந்து ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் அ ரெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி சேலரி ஆஃப் அ சி இஃப் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் அ ரெண்ட் இஸ் 9,000 லெஸ் தேன் தி சேலரி ஆஃப் பி. சேலரி ஆஃப் பியை விட 9,000. சேலரி நம்ம எங்கேருந்து போய் பார்க்குறது. ஃபைண்ட் தி ரெண்ட் அமௌண்ட், ஃபைண்ட் த பர்சன்டேஜ் அமௌண்ட். இல்லை, எனக்கு
கொஷின் செகண்ட் ஸ்ட்ரைக் அடுத்த கொஷின் போகலாம். ஃபைண்ட் தி if amount spent on a travel by him is 27,000. ஓகே 27,000ன்றது 3 பார்ட்ஸ் வந்து 27,000 அப்படின்னா அப்போ 8 பார்ட்ஸ் வந்து எவ்வளோ வரும்? 3 9 72,000. ஸோ அந்த 72,000 தான் வந்து 90% அப்படின்னா அப்போது 100% வந்து 80,000. ஆமாம் 80,000. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? இந்த கொஷின் போகலாம். 90னா 9/10 இன்ட்டு 980. ஸோ 00 கேன்சல். 980 மைனஸ் 98 என்ன வரும் அப்படின்னா 2 7 8 882. ஸோ 882 ப்ளஸ் 83/10x. இது வந்து 1532. 1532ல் 0 5 4 6. ஓகே 6540 5 டேபிள்ஸில் வருமா இது? 6540 என்ன டேபிளில்? 83னா 5 டேபிள்ஸ்லையா? எங்கேயோ கேல்குலேஷன் மிஸ் ஆகிருக்குது. சரி நெக்ஸ்ட் டைம் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்தது அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்போ 25னா 1/4 இன்ட்டு 84 டிவைடட் பை 7 12. அப்போ ஆன்சர் வந்து 3. அடுத்து 15 இன்ட்டு 35. 15 இன்ட்டு 35 350. 350ல் பாதி 175. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 5 கேன்சல் ஆகிடும். 5 - 5 கொடுத்துருக்கனால பேலன்ஸ் வந்து 0. 12 520 ஈக்குவல் டு 20. அப்போ ஆன்சர் வந்து 26. அடுத்து Rohan started the business with the investment of 80,000. with the investment of 80,000 கொடுத்துருக்காங்க. and he joined afterwards Rajesh with an investment of he was joined afterwards in after the 2 years. They end the profit and share of the Rohan. Rajesh he was joined afterwards by Rajesh. For the find the time period for which Rajesh joined. கொஷின் எனக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை கைஸ். அடுத்த கொஷின் போகிறேன். ஒரு டிஐ பார்த்தோமே, இங்கே இந்த டிஐ இந்த டிஐ போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்போ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் மில்க் அண்ட் பட்டர் மில்க் சோல்ட் ஆன் சாட்டர்டே வந்து மில்க் பட்டர் மில்க் எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னா 260 to the total of the milk sold on Friday. 260 மில்க்கு 180. ஸோ 180 260 ஆன்சர் வந்து 80. 180. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் தி பட்டர் மில்க் 260. ஃபைண்ட் தி டு த குவான்டிட்டி ஆஃப் தி மில்க் சோல்டு ஆன் ஃப்ரைடே. 180 260 80ல் வரணும். என்னாச்சு? சரி மார்க் பண்ணிக்கலாம். தென் வாட் இஸ் தி ஆவரேஜ் குவான்டிட்டி ஆஃப் தி பட்டர் மில்க் சோல்ட் ஆன் சாட்டர்டே அண்ட் மண்டே டுகெதர்? ஸோ சாட்டர்டே அண்ட் மண்டே பட்டர் மில்க் எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாட்டர்டே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இது வந்து 40 25%. ஓகே புரிஞ்சிருச்சு. 25 தான். இது வந்து என்னென்னா 175 300. இதுக்கு முன்னாடி பார்ப்போம். லாஸ்ட் கொஷின் எழுதிடலாம். 175 ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே உடைய பட்டர் மில்க் வந்து எவ்வளோ? 250. ஸோ 250 அப்படின்னா 75 லிட்டர்ஸ். அடுத்து வந்து ஆவரேஜ் குவான்டிட்டி ஆஃப் தி பட்டர் மில்க் சோல்ட் ஆன் சாட்டர்டே வந்து 50 மைனஸ் 250 200. அதுக்கப்புறம் வந்து மண்டேயில் வந்து பார்த்தோன்னா 225 மைனஸ் 400 175. ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தோன்னா 375னா எஸ் ஆன்சர் வந்து டி. அடுத்து 375. ஆன்சர் வந்து பி. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி குவான்டிட்டி ஆஃப் த பட்டர் மில்க் சோல்ட் ஆன் சாட்டர்டே டு த டோட்டல் குவான்டிட்டி. சண்டே வந்து எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்க? 300 500 200 இருக்குது. அண்டு டியூஸ்டேயில் வந்து எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மில்க் வந்து எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்க? 275. 275 275னா எஸ் 11 தான் வரும். 11 200 275
8:11. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஓகே கொஞ்சம் பெருசாக இருக்குது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். த சம் ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் பட்டர் மில்க் சோல்டு ஆன் ஃப்ரைடே. ஃப்ரைடேயில் எவ்வளோ சோல்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 175 மைனஸ் 300 125 பட்டர் மில்க். சாட்டர்டே ஃப்ரைடே சண்டேயில் மில்க் வந்து எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்க 250. சண்டேயில் 500. ஸோ 750 675. கோல்ட் ஆன் சண்டேவுடைய மில்க் எவ்வளோ 300. இதோட மில்க் எவ்வளோ 350. ஓகே 350 350 475. அது வந்து நம்ம இந்த அமௌண்ட் எடுத்துட்டோம், டோட்டல் அமௌண்ட் எடுத்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 14 14 இன்ட்டு 1. இது வந்து 30 வந்து எப்படி எழுதுனா 15 இன்ட்டு 5. ஸோ இது வந்து 15 இன்ட்டு 2. ஸோ மேலே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 42 இன்ட்டு 3 கீழே வந்து 2ஆல் பண்ணிக்கிறேன். 30 இன்ட்டு 6. ஸோ ரெண்டுமே இங்கே மைனஸ் வரும், இங்கே வந்து இப்படி வரும். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸு தான் ஜாஸ்தி. நெக்ஸ்ட்டு வந்து 5 வந்து 105ன்னு வரும். 105ன்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 15 வரும் ஆன்சரு. ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸு. இது வந்து 15ன்றப்போ 5 இன்ட்டு 3 8 வரும். ஸோ இங்கே வந்து நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 25 இன்ட்டு 15. ஸோ ஆன்சர் வந்து YD Y இஸ் கிரேட்டர் than or equal to. நெக்ஸ்ட்டு வந்து 12 11 மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் ப்ளஸ் அப்புறம் வந்து 56. ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 14 வராதே. சரி 4 டேபிள்ஸ்லேருந்தே போய் பார்ப்போம். 3 9 3 9 4 13 12 எஸ் மைனஸ் ரெண்டுமே மைனஸ் வரும். ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to y. ஸோ சி. ஓகே. அடுத்த கொஷின் சம் ஆஃப் தி டோட்டல். ஓகே இந்த கொஷின் பார்ப்போம். திரும்ப இங்கே வருவோம். த பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி salary of C வந்து 60,000. ஓகே. If the amount spent on rent is 9,000 less than the salary of B. ஓகே. அப்போ ஆல்ரெடி நம்ம B கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். Bக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். 45,000 நம்ம போட்டோமா. 45,000ல் 9,000 லெஸ்னா 36,000. 36,000 வந்து எவ்வளோ வரும் 60,000ல் 60% வருமா. ஸோ அந்த இதை வச்சு தான் போட்டிருக்கேன், பார்ப்போம். அடுத்து 9/10 இன்ட்டு 98000 கேன்சல். ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2 7 81 88. ஓகே 8188. அதுக்கடுத்து என்ன வருது ப்ளஸ் x/100 830. ஸோ 00 கேன்சல். 83x/100 10. இந்த அமௌண்ட் வந்து இந்த சைடு போகிறப்போ மைனஸில் வரும். ஸோ 46. ஆன்சர் வந்து 4 6 14 6. ஓகே. ஆன்சர் வந்து 664. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 டேபிள்ஸில் வருமா 8 டேபிள்ஸில் போகலாம். 8 டேபிள்ஸில் வந்து போகிறப்போ 80 எக்ஸு வந்து 80. ஓகே. இந்த இடத்துல கேல்குலேஷன் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால நம்மளுக்கு வரல. அடுத்த கொஷின் Rohan started a business with he was joined afterwards by ஓகே. இந்த கொஷின் வந்து தப்பாக ரிசீவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். 80,000 எவ்வளோ பீரியட் வந்து இருக்காங்க 2 years. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ராஜேஷ் வந்து 12 எவ்வளோ இருக்குது 12
1,20,000 வந்திருக்காங்க. எவ்வளோ நம்மளுக்கு தெரியல. இது வந்து 2 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட் இருக்குது. அதில் ரோஹனோட ஷேர் வந்து 1 லேக்கு, இவங்களோட ஷேர் வந்து என்ன அப்படின்னா 50,000. ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா 2:1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ 2 நான் கேன்சல் பண்ணுறேன். 40 கேன்சல். ஆன்சர் வந்து 3. இங்கே வரப்போ 5 3 இல்லை கைஸ், எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். 24 மந்த்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? 24 மந்த்ஸ்ன்னு போட்டுக்கலாம். 24 மந்த்ஸ்ன்னு போடுறப்ப நான் 2 கேன்சல் பண்ண மாட்டேன், 12ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல 12 போடுறேன். இங்கே வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 8. தப்பு பண்ணிட்டேன், வேண்டாம். அடுத்த கொஷின் வேறு ஏதாச்சும் கொஷின் மிஸ் பண்ணியிருக்கேனா? ஓகே, இந்த கொஷின் வருவோம். இஃப் அ பட்டர் மில்க் சோல்டு ஆன் ஃப்ரைடே, ஆன் வெனஸ்டே இஸ் 80 less than the 2/3, 2/5% of the, அப்போனா less than the 80 less than 2/5, Sunday and Monday together. Sunday and Monday மில்கோட வேல்யூ எவ்வளோ? 300 and 225, 525 உடைய 2 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 105. 2 பார்ட்ஸ்னால் 210. 210ல் 80 லெஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 210ல் 80 லெஸ்ஸா 130. ஓகே, 130 வந்து பட்டர் மில்க். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தென் த குவான்டிட்டி ஆஃப் தி பட்டர் மில்க் சோல்ட் இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தேன் தி டியூஸ்டேவுடைய பட்டர் மில்க் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டியூஸ்டேவுடைய பட்டர் மில்க் வந்து 50. ஸோ 110 130 50. 130னா 80 divided by 50. ஸோ 160% ஆன்சர். அடுத்து the perimeter of a circular, டக்குனு மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது. சம் அமௌண்ட்ஸு ஃபைண்ட் தி சம் ப்ராபபிலிட்டி மாதிரி கோஸ். ஓகே, சாரி, இங்கே வரலாம். 8 corns வந்து 8 மிக்ஸ்டு வித் 12 wheat flour. காஸ்ட் வந்து ஓகே. த மிக்சர் இஸ் ஃப்ளோட்டட் 52%. த ப்ராஃபிட் earned வந்து 15%. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸு. ஸோ இன்ட்டு எத்தனை கேஜி? ஸோ டோட்டலாக 8, 12, 20 கேஜி. ஸோ 20 கேஜி எவ்வளோ ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க அப்படின்னா 23/20. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 23 வந்து என்ன அப்படின்னா 6, 15, 16, 4, 10, 11. ஸோ 6, 9, 6, 2, 1. ஓகே, இதோடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 32, 3, 40, 433. ஓகே, 432. ஆன்சர் வந்து 6, 738 டிவைடட் பை 12 கிட்ட வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். 7 டைம்ஸா 8 டைம்ஸ் வரும். எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன் கைஸ், தெரியல, ஸ்ட்ரைக் ஆகலை. ஓகே, ஏதாச்சும் போட முடியுமா டக்குன்னு? ஐ திங்க் ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுச்சு. ஐ காட் நர்வஸ். ஓகே, பாப்பா எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு தெரில. ஸோ 21 கரெக்டு. பார்ப்போம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ 84.8%. இதே நம்ம டார்கெட் பண்ண 25 ஸ்கோர் வாங்கியிருந்தோம்னாலே எவ்வளோனா 100%. 100%ல் வந்திருக்குமா? ஓகே, எனிவேஸ் ஓரளவுக்கு டீசன்ட் பர்சன்டேஜ் தான். பட்டு என்னென்னா எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆணுச்சு அப்படின்றத நான் அப்படியே உங்ககிட்ட சொல்யூஷன் பார்த்துட்டே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன் அண்டு நான் சொல்லிகிட்டே போடுறேன் அண்டு எனக்கு அங்கே இதுவானுச்சு. அண்டு நிறைய விஷயம் வந்து என்னால் பென் அண்டு இது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயம் வந்து நான் மைண்டில் யோசித்து ஞாபகம் வச்சு அது பண்ணனால உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போட்டிருப்பேன்னு. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மார்க். நான் இந்த மாதிரி
பேப்பரில் ஸ்க்ரீனில் எடுக்கிறது. ஸோ எடுக்கிறப்போ அங்கே வரும் மேபி ஒரு 2 கொஷின்ஸ் ஜாஸ்தியாக போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலாம் கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டேன். பட் 2 கொஷின்ஸ் நான் போட்டிருந்தாலே 95% கிட்ட வந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2 கொஷின்ஸ் போட்டிருந்தாலே எவ்வளோ ஓகே, இன்னும் 2 கொஷின்ஸ்னால் 23 வச்சு பார்க்கலாம் எவ்வளோ மார்க் வந்திருக்கும்னு. எஸ் 96% வந்து வந்திருக்கும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இதுவுமே ஒரு லேர்னிங் தான். ஸோ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு கொஷின் ஆர்டர் செலெக்ஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த கொஷின் வந்து நீங்கள் பார்க்குறப்போ இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் கொஷின் பார்த்து சால்வ் பண்ணால் தான் உண்டு. அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு ஏன் டக்குன்னு வந்து தோணுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல மோஸ்ட்லி இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாமில் வந்து த சேலரி ஆஃப் பின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 45,000 முன்னாடி இருந்துச்சுல, அந்த மாதிரி நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த இடத்தையே நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஏன்னா வேல்யூ வந்து மாற்றுவாங்க. அதனால் நான் இந்த இடத்துல நான் ரொம்ப லேக் ஆகிட்டேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க அட்டென்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி அங்கே இருக்காது. சப்போஸ் இந்த மாதிரி பிளாங்காக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் கற்றுக்கிட்டேன், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான வேல்யூ வச்சு அதை டிரைவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நீங்களும் அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணல அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னமோ ஒரு 5-0 அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் டைம் போடுறப்போ அங்கே சொதப்பிட்டேன். ஸோ அந்த டைம் அங்கே நான் சேவ் பண்ணியிருந்துருக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து டக்குன்னு தான் போட்டிருக்கேன். அண்ட் அப்ராக்சிமேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து குவான்டிட்டி இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் வந்திருக்கணும். ஓகேவா? இந்த 3 கொஷின் நீங்கள் வந்துட்டு அடுத்து நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கணும். நான் ஏன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கடைசியாக இருந்தாலும் எனக்கு மறந்துருச்சு. நான் அந்த இடத்துல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் நான் பார்த்தேனான்னு வந்து எனக்கு மறந்துருச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு டிஐ வந்து இந்த டிஐ இந்த மாதிரி டிஐலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த 200ன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா சால்வ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 15 × 200 / 100 அப்படிலாம் பண்ணாதீங்க. 2 0 இருக்கா, எத்தனை 0 இருக்குதோ அதுலேருந்து லாஸ்ட்லேருந்து 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதை அந்த பர்சன்டேஜோடு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 × 15 300, 2 × 25 50, இதுக்கு வந்து 2 × 20 40, 2 × 10 20, 2 × 30 60, அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷின்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, இது வந்து 5 கன்ஸுக்கான 5 செகண்ட்ஸுக்கான புல்லட்டுன்னு. ஓகேவா? நாட் 8 செகண்ட்ஸ். ஓகே, 8 செகண்ட்ஸ் கிடையாது, 5 செகண்ட்ஸுக்கு நம்ம புல்லட் மேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 5 செகண்டுக்கு 50 அப்படின்னா அப்போ நான் 8 செகண்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வச்சு போடணும். அண்ட் இதுவுமே வந்து பென் அண்ட் பேப்பர் தேவையில்லை நம்மளுக்கு நிறைய இடத்துல. ஓகே, ஸோ இதுவுமே நம்ம பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன். எஸ், இங்கே எடுத்துருக்கிறது தான் என்னோடய டைம் பாருங்கள். 70 செகண்ட்ஸ், 26 செகண்ட்ஸ். ஓகே, ஒரு 200 செகண்ட்ஸ் எடுத்திருப்பேன் அப்ராக்சிமேட்டாக. ஒரு 250 செகண்ட்ஸ் கிட்டே எடுத்திருக்கேன். ஸோ 250 செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4 minutes. 250 செகண்ட்ஸ் அவ்வளோ வந்துருக்காதே. 100 50 46 எஸ் 46 லெஸ் தென் 200 செகண்ட்ஸ் தான். அப்போ 3 minutesல வந்து நான் அதை வந்து போட்டிருக்கேன். லெஸ் தென் 3 minutes, 3 minutesல வந்து நான் அதை போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எவ்வளோ வேகமாக போட்டிருப்பேன்றது. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பீடாக தான் போட்டேன். நான் லேக் ஆனது இந்த இடத்துல லேக் ஆகிட்டேன். அண்டு கொஷின் வந்து இதை இங்கே வந்து நான் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப இங்கேயும் வந்து ட்ரை பண்ணேன். அண்டு இங்கேயுமே வந்து என்னமோ கேல்குலேஷன் வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடில் போடாமல் அந்த மாதிரி போட்டேன். ஸோ எஸ், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இதே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் அடிச்சுருக்கலாம். ஓகே, இதுக்கு தேவை ஸ்டேட்மெண்ட், இதுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் குவான்டிட்டி பேஸ்டு கொஷின்லாம் லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அரித்மெட்டிக்கில் எந்த டாபிக் ஸ்ட்ராங்கோ அந்த டாப்பிக்கை நீங்கள் எடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருந்திருக்கும் இந்த கொஷின். பட் ஆனால் எனக்கு வந்து பால் சம் தான் தெரியுமே தவிர இந்த மாதிரி எனக்கு தெரியாது. இதே பால் சம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நான் எடுத்திருந்திருப்பேன். இது வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்னால் போட முடியல. மீது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அண்டு ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எனக்கு இந்த பென் அண்ட் பேப்பர் மூலியமாக இல்லாதனால என்னுடைய லெவல்லேருந்து ஒரு 2 கொஷின் நான் கம்மியாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுவுமே வந்து நம்ம போட்டிருந்துருக்கலாம். இது எப்படி போட்டிருந்துருக்கலாம் அப்படின்னா,
ஆன்சர் வந்து பாருங்கள், பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்கான். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயருடைய வேல்யூ என்னென்னா 4a, ஓகேவா? அதுதான் வந்து பெரிமீட்டர். அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து என்னென்னா 2πr தான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, பெரிமீட்டர் வந்து 2 × 22/7 × 14. ஸோ இது வந்து எனக்கு தெரியும், ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டது, கடைசியாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 88 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 4 கம்மியாக இருக்குது. அப்போது 84. 4a வந்து 84 அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ஃபீல்டுக்கும் ஸ்கொயர் ஃபீல்டுக்கும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 21. A21னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயருடைய வேல்யூ என்ன? a ஸ்கொயர். 21னா 441. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்குலருடைய ஃபார்முலானா πr ஸ்கொயர். ஓகேவா? 22/7 × 14 × 14. ஸோ 14 கேன்சல் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல்லாம் மைண்ட்லலாம் என்ன சொல்கிறது, மல்டிப்ளைலாம் பண்ணாமல் இப்படியே வச்சுக்கோங்க. 21 × 21 வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் வருமா? எஸ், 3 டைம்ஸ் வரும். வேறு ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 44 × 22 × 2 × 14. நீங்கள் வந்து இன்னொரு 2 வரும். எஸ், இங்கே வந்து இன்னொரு 2 வரும். ஸோ 88 × 63. ஸோ ஆன்சர் இப்படி வரும். நான் வந்து இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் போடுறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. இதோடைய வேல்யூ வந்து 21 × 21 ஏவோடையது. இருங்க, நான் திரும்ப அழிச்சிட்டு போடுறேன். 21 × 21 ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர். இதே வந்து 22/7 பை ஆர் எவ்வளோ? 14 × 14. ஸோ இப்போ வந்து இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ எஸ், இது வந்து என்ன ஆகுனா 2, இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 63:88. நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்க்குலர் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து தான் ஸ்கொயர். ஸோ 88 × 63. ஸோ இதை நம்ம போட்டிருந்துருக்கலாம். அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணதுக்கு இங்கே போட்டிருந்தேன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே போட்டிருந்தேன்னா இங்கே ஒரு 1 மார்க், அப்போ எக்ஸ்ட்ரா வந்து 3 மார்க்ஸ் என்னால் கொடுத்துருக்க முடியும். ஆப்வியஸாக அது வந்து ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர். எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து கொஷின் ஸ்ட்ராட்டஜி அட்டம் பண்ணணுன்னு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ், மார்க் டெஸ்ட் எடுக்கிற வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் 2 செக்ஷனுக்கு நான் கண்டிப்பாக போட்டுருவேன். இங்கிலீஷ் எப்படி அட்டன் பண்ணுறது அண்ட் ரீசனிங் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு போடுவேன். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி செஷன் வந்து கண்டினியூவஸாக வேணும்னா சொல்லுங்கள். நம்ம இந்த கேலண்டர் இயர் முடிகிற வரைக்குமே, அதாவது இந்த எக்ஸாம் கேலண்டர் இயர் முடிகிற வரைக்குமே நம்ம வந்து இப்போ IBPSP வருதுன்னா IBPSP ரிலேட்டடாக எழுதலாம், மெயின்ஸ் ரிலேட்டடாக எடுக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன வருதோ இதுக்கு தனியாக நம்ம ஒரு சீரீஸ் எடுத்து அதை மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 4-5 சீரீஸ் போயிட்டுருக்குது. ஸோ அதோடு சேர்த்து இதுவும் ஒரு சீரீஸாக நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ லீவ் யுவர் ஒப்பீனியன் அண்ட் feedback in the comment section. I hope this video will give a different perspective of question attempting strategy. So thank you so much for patiently listening to this video. Have a great day. Happy learning.